ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்லிங்கோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிங்கி ஊகா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காங்கல்ல. இப்போ யார் யாருக்கு என்னென்ன ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஊகாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் காமெடி பண்ணிட்டே இருப்பானே, அவனுக்கு ட்ரக் டிரைவர் ஆகணுங்கிறதா ஒரு ட்ரீமா. இது சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கான்ட்டு ஊகா கிண்டல் பண்றான். எங்க அப்பா கப்பல் எடுத்தாருன்னா கடலே அளந்து வருவாரா, அவரோட பையன் நானு. அப்போ ஜஸ்ட் ஒரு டிராக்டர் எடுத்துட்டு இல்ல ஒரு ட்ரக் எடுத்துட்டு ரோட் ஃபுல்லா கலக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா போதும்னு அவன் பேசிட்டு இருக்கான். அடுத்த கதை ஊகாட்ட வருது. மா நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சிங்கி நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு ஊகா கேட்டுட்டு இருக்கான். சிங்கி எனக்கெல்லாம் நிறைய காசு சம்பாதிக்கணும்பா, அவ்வளவுதான். காசு சம்பாரிச்சுட்டா ஒரு செக்யூரிட்டி வரும், ஃபேமிலியை கூட நம்மளால பாத்துக்க முடியும் இல்லன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ நீ சொல்லியே ஆகணும்னு ஊகாவை கேக்குறாங்க. எனக்குன்னு கனவெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். கனவே இல்லையா அப்படின்னு கேட்டா, எனக்கு முன்னாடி பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது, அது இப்போ இல்லைன்னு சொல்ல. ஏன் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் பக்கத்துல வராங்க, அவளை நிறுத்துங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. சோ அவங்களும் டாபிக்க மாத்திட்டு, சரி ஓகே கனவு இல்லைன்னா என்ன, கனவு இல்லாதவங்களாம் நிம்மதியாவே வாழ்றது இல்லையா என்ன, வாழ்ந்துட்டு போலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மத்தாப்பெல்லாம் கொளுத்தி ஃபன் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சூப்பரா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஊகா 2 பசங்க கூடயும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. ஆனா ஊகாக்கு நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூக்கம் இல்ல. அதே மாதிரி சிங்கியும் அந்த பொண்ணு இருக்கால, அவ கூட தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கவே இல்ல, அவ பாட்டுக்கு தனியா படுத்து உருண்டு புரண்டு சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஊகா வெளியே நிக்கும் போது சிங்கியும் கிளம்பி போயிடுறா. நீயும் தூங்கலையான்னு சொல்லிட்டு ஊகா கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் சரியாவே தூக்கம் வரல அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு, நீ ஏன் தூங்கலன்னு கேட்க, சும்மா ஏதோ யோசனையாவே இருந்தது. நான் நேத்து எனக்கு எந்த கனவும் இல்லைன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு கனவு இருக்கு சிங்கி, நேத்து நான் அதை சொல்லல, இன்னொன்னு அதை ஃபிகர் அவுட் பண்ணி முடிக்கலையா, அதான் சொல்லல. அது என்னன்னா காலேஜ் போகணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். காலேஜ் போகணும்னா நிஜமாவா, இருந்தாலும் திடீர்னு அப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்னு கேட்க, அது வந்துன்னு சிங்கியவே ஊகா பாத்துட்டு இருக்கான். இல்ல சும்மாதான் தானாவே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சிங்கிக்கு புரியுது லைட்டா. அவ பாட்டு தனியா திரும்பி சிரிச்சிட்டு இருக்கா. எங்க ஊகா சிங்கி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மாவும் பாட்டியும் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சிங்கி வந்ததால பரவாயில்ல, ஊகா ஒரு வழியா ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஊகா டாபிக்க மாத்தி விடுறான். பாட்டி பாட்டி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி பாத்துட்டு இருக்கும் போதே ஊகா சொல்லிட்டு இருக்கான், இன்னும் நான் 2 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போயிருக்கேங்கிறதால நிறைய கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு. சிங்கி டேய், நான் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீயே ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டேன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு நீ சொல்லி கொடுத்துதான் ஆகணும், என்னதான் ஆனாலும் 2 இயர்ஸ் டைம் ஆனதால நிறைய விஷயம் எனக்கு மறந்து போச்சு டீச்சர் அப்படின்னு சிங்கியை பார்த்து சொல்றான். பொண்ணு ஊகாவோட அம்மா பாட்டி எல்லாரும் எங்க பிள்ளைக்கு நல்லபடியா சொல்லி கொடுங்க டீச்சர்னு சாப்பாடை எடுத்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. சிங்கி பாத்ரூம் கழுவுறதுக்கு உள்ள வரா. ஊகா வரான். நீ எனக்கு டியூட்டர் பண்றேன்னு சொன்னல, போய் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அதுக்குள்ள நான் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி கிளம்புறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, இல்ல இந்த ஏப்ரான கொடுத்துட்டு போன்னு சொல்ல, தோ அப்படின்னு அவ கழட்டி அவன் கழுத்துல மாட்டி விட்டுட்டு கட்ட போறன்னு ட்ரை பண்றா. கிட்டத்தட்ட கட்டி புடிச்சுக்கிற மாதிரி போயிடுறா. அப்புறம் தான் சிங்கிக்கு கொஞ்சம் ஓவரா போறோமோன்னு சொல்லிட்டு தோணுது. ஆமா இல்லன்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனை திரும்ப வச்சு ஈஸியா நாட்டு போடாம நல்லா சுருக்கு முடிச்சு போட்டு விட்டுட்டு அங்கிருந்து சிங்கி வெக்கப்பட்டு ஓடி போயிடுறா. ஊகா பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு மறுபடியும் பாத்திரம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு நம்ம ஊகாவோட அம்மா வெளியே போயிட்டு துணி காய போட்டுட்டு இருக்காங்க. என்னது இது, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்ளோ கார்ட்போர்ட் பாக்ஸ அடிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டாங்களா, இந்த இவங்களோட தானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படுத்து திட்டிட்டே இருக்காங்க. யாருமே காதுல வாங்கிக்கல. வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஊகா திரும்பி வரான். என்னடா 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னா 20 நிமிஷம் ஆச்சுன்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. பாத்ரூம் கிளீன் பண்ண 10 நிமிஷம் தான் ஆச்சு, நீ போட்ட முடிச்ச கழட்டுறதுக்கு தான் அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சிரிச்சுட்டே உட்காடுறான். சாரி அப்படின்னு. சரி ஓகே கிளாஸ் படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சிங்கி சொல்லித்தர ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் ஃபார்முலா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஊகா அவளே குறுக்குறுன்னு பாத்துட்டு வாயே பாத்துட்டு இருக்கான். எங்க நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை சொல்லு பாக்கலான்னு சிங்கி கேட்டு பாக்குறா. உடனே ஃபார்முலாவை சொல்லிடுறான். பரவாயில்லையே, கவனிக்காத மாதிரி இருந்தது, ஆனா எல்லாம் தெரியுதேன்னு சொல்லிட்டு சிங்கி சின்சியரா சொல்லி கொடுக்குறா. அங்க ஊகாவோட அம்மா எட்டி பாக்குறாங்க துணி கொடுத்துட்டு போலான்னு ஆனா பிள்ளைங்க 2 பேரும் சின்சியரா படிக்கிறத பாத்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம சிரிச்சுட்டே பையன் படிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போறவங்க பாட்டிக்கு போயிட்டு கால தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கால இதுல போட்டுக்கோங்க, நல்லா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேரன் ஸ்கூலுக்கு போனதுல எனக்கு மறுபடியும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னதான் இருந்தாலும் படிச்சாதாமா நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்ல. ஆமா ஆமா அம்மா நீங்க கவலையப்படாதுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஏற்கனவே 4 லைசன்ஸ் நான் வாங்கிட்டேன், அதனால நம்ம மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு விஷயம் கத்துக்கலான் இருக்கேன் நமக்கு பேச. என்ன விஷயம்னு பாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஊகா ஒரு வழியா டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்லடா உனக்கு மத்ததெல்லாம் ஓகே, ஆனா எஸ்ஏ தான் ரொம்ப வீக்கா இருக்கு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உனக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியுதுன்னு சொல்ல. ஆமா 2 இயர்ஸ் ஆச்சுல, நான் யூஸ் பண்ணாததால மறந்துட்டேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா இது ஒரு ஃபார்முலா படி சொல்லுவாங்க, நம்ம கத்துக்கிற விஷயம் அப்புறம் நம்ம யூஸ் பண்றதோட ஃப்ரீக்வன்சி
கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்க ஆனா யூஸ் பண்றதோட ஃப்ரீக்வன்சி குறைய டைம் ஆக அந்த வார்த்தைலாம் உனக்கு மறந்துட்டே வரும். அதுக்குதான் நீ ஒரு வார்த்தையும் அடிக்கடி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். சிங்கி நல்லா வாயை பொழுதுட்டு அவனையே பாத்துட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றாங்கிறது கூட காதுல வாங்காம. ஊகா திரும்பி பார்த்துட்டு சிங்கி மண்டையிலே ஒரு தட்டு தட்டுறான். ஏய் என்ன உனக்கு தூக்கம் வருதான்னு கேட்டு, ஆமாமா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, கிளாஸ் எப்பயோடய முடிச்சுக்கலாம், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஊகாவை அங்க இருந்து கிளப்பி விடுறா. சிங்கி பயந்து போயிட்டு தண்ணி குடிக்கிறா வேகமா. என்ன பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியுது அது ஊகாவோட கப்பான். என்னமோ எனக்கு பைத்தியமே புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், மென்டல் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்கி அவளே திட்டிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் அவ பாட்டுக்கு உட்காந்து யோசிச்சுட்டு போன் எடுக்கிறா. அவங்க அம்மாக்கு அப்பப்போ மெசேஜ் மாதிரி நோட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைப்பா போல. அம்மா நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு அதனால டைம் வேஸ்ட் ஆகாது, நமக்கு அறிவு வளரும்னு சொல்லுவீங்கல்ல, லைஃபும் அதே மாதிரிதான்மா. இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம லைஃப் அதனால என்ரிச்சாதான் ஆகும், போர் அடிக்கவே அடிக்காதுமா அப்படின்னு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல சிங்கி கீழே இறங்கி போயிட்டு இருக்கா. ஊகா அதுக்கு முன்னாடி தூங்கி வலிஞ்சு நின்னுட்டு இருக்கான். 2 பேரும் இதுல இருந்து இங்கிலீஷ்லயே பேசுறது நிறைய டைம்ல முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ அவன் பேசிட்டே வர ஒரு வார்த்தையா சிங்கி கரெக்ட் பண்ணிட்டே இருக்கா. சரி ஓகே நைட் தூங்குனியா இல்லையான்னு கேட்க, தூங்கவே இல்ல உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஊகா சொல்லிட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல தான் ஈஸிங்கிறதால கண்டதையும் சொல்லாத, புரியுதான்னு சொல்லிட்டு சிங்கி, அதுவும் இல்லாம நிறைய சைனீஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாத, இங்கிலீஷ்லயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா போய் பஸ் பிடிக்கலான்னு. பஸ்ல கூட ஊகாவோட எசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிங்கி கரெக்ட் பண்ணிட்டே இருக்கா. ஊகா பக்கத்துல நின்று போயிட்டே இருக்கான். அப்பன்னு பார்த்து பாட்டி ஒருத்தங்க வராங்க. ஒரு சீட் தான் இருக்கு. சிங்கி அந்த சீட்டை பாட்டி கொடுத்துட்டு எந்திரிச்சு நிக்க டக்குனு பஸ் ஆன் பண்ணதும் கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கா. ஊகா அவளை அப்படி தாங்கி பிடிக்கிறான். உளுந்துரா அதை புடிச்சுக்கோன்னு சொன்னா பக்கத்துல கம்பி அவள் கைக்கு எதுவும் கிடைக்கவே இல்ல. சரி நீ என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஊகா அவளை கையை புடிச்சுக்க வச்சுக்கிறான். ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ உளுந்துராதுன்னு அவ காதுல இருந்து ஹெட்போன் ஒண்ணு கழட்டி இவன் ஒண்ணு போட்டுக்கிறான். 2 பேரும் லிஸ்னிங் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஊகாவும் சிங்கியும் கிளாஸ்க்கு போறாங்க. கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் சிங்கிய ஷியனை இன்னொன்னு 3 பொண்ணுங்களை கூப்பிட்டு, இங்க பாருங்க ஒரு புதுசா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற டாப்பர் மத்த சிட்டில இருந்து வர ஸ்கூல் டாப்பர் கிட்ட போட்டி போட முடியும், அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும். சின்னதா ஒரு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான். நீங்க 5 பேரும் நல்லா படிக்கிறதுக்கு எல்லா விதத்தையும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அதுல யாரு நீங்க வின் பண்றீங்களோ அவங்கள நாங்க கிளப்பி அந்த கேம்புக்கு அனுப்புவோம்னு சொல்ல ஷியன் பாக்குறான். இல்ல என்ன லீவ்ல தானே கேம்புக்கு போடுவாங்க, ஆனா எங்க அப்பா என்ன ஃபாரின் கூப்பிடுறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாரு, சோ என்னால வர முடியாதுன்னு ஷியன் சொல்லிக்கிறான். அப்ப மத்த 4 பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க. அதுல இப்ப பாரு ஒரு பொண்ணு டாப்பர் பொண்ணு நம்ம சிங்கி தோக்கடிச்சால அவ்வளவு இதுல இருக்கா. சிங்கி நேரா கிளம்பி ஹாலுக்கு வந்துடுறா. வின்டர் கேம்பா, அதுக்கு எக்ஸாம்லாம் இருக்கும், செலக்ஷன்லாம் இருக்கும். ஷியன் வேற வரலன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு உன்னை தவிர வேற யாருமே இதுல வின்னே பண்ண மாட்டாங்க, சோ நீ இதுல கலக்குற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் மோட்டிவேட் பண்றாங்க. ஊகா எங்க போனான்னு சொல்லிட்டு சிங்கி கேக்குறா. ஏதோ சர்வீஸ் பண்ணணும்னு ஆளுங்க கூப்பிட்டாங்கன்னு ஸ்கூல் பெல் அடிச்சதுமே கிளம்பி போயிட்டான். உன்னை நேரா வீட்டுக்கு வர சொன்னா, உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கூட வச்சிருக்கானா அப்படின்னு சொல்ல, எனக்கா கிஃப்டான்னு சொல்லிட்டு சிங்கி யோசிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு படிப்பாளி பொண்ணு இருக்கால, அதான் சிங்கிட்டு தோத்து போனவ. அவ வெளியே லாண்ட்ரி ஷாப்க்கு வெளியே நின்னுட்டு இருக்கும் போது கிளாஸ்மேட் ஒருத்தி போயிடுறா. ஓ நீ இங்கதான் இருக்கியா, இதான் உன் வீடா, அப்பப்போ உன் ட்ரெஸ்ல இருந்து லாண்ட்ரி வாசம் அடிக்கும், அப்பவே நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்ல, உன் வேலையை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்பி உள்ள போயிடுறா. யாரோ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அங்க வந்திருப்பாங்க போல. இவ அப்படி அவமானப்படுறத பாத்துட்டு மனசு கஷ்டப்பட்டு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க. சிங்கி அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது, இன்னும் ஊகா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தண்ணி குடிக்கலான்னு கீழே போறா. ஊகாவோட அம்மா கொஞ்ச நேரம் இருந்து இந்த வெளியே இருந்து ரிசப்ஷனை பாத்துக்கோ, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரேன் கடைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சிங்கி ரிசப்ஷன்ல உட்காந்தே படிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா போற ஆளு ஒரு பையன் உள்ள வரான். அம்மா ஊகா எங்கன்னு கேக்குறான். அவன் வெளியே போயிருக்கான், நீங்க உங்க போன் நம்பர் கொடுங்க, நான் வேணா ஊகா வந்ததும் கால் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் திரும்பி பக்கத்துல இருக்க குரூப் போட்டோவை பாக்குறான். அதுல சிங்கியும் இருக்கா. அதையும் பாத்துட்டு நாங்க இல்ல அப்புறம் பாத்துக்கிறேன் நாங்க வந்து கிளம்பிடுறான். சிங்கி நேரா போறா. போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து ஊகாக்காக வெயிட் பண்றா. பஸ்ல இருந்து ஊகா இறங்குனதும் இவளை பாத்துட்டு ஷாக் ஆயிடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு. உனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சிங்கி சொல்ல, இனிமே அப்பெல்லாம் பண்ணாத, டைம் வேஸ்ட் தானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு ரீடிங் பிராக்டிஸ் லிஸ்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி டைம் வேஸ்ட், படிச்சுட்டு காத்து வாங்கின மாதிரி இருக்கும்லன்னு சிங்கி சொல்றா. உடனே 2-3 புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, இந்த பாரு உனக்கான கிஃப்ட் இதான் அப்படின்னு சொல்ல, சூப்பர்ரா, எல்லாமே நல்ல ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம், கரெக்ட் தான் சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறதுக்கு ஏஞ்சிடுறாங்க. அப்போ ஊகா உன்னை தேடி ஒரு பையன் வந்தான்டா, யாருன்னு தெரியல, யாருன்னு கேட்க பதிலே சொல்லாம அங்கிருந்து போயிட்டான்னு சொல்ல, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஊகாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. சுத்தி முத்தி திரும்பி பாத்துட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க இந்த திருட்டு போன்லாம் வாங்கி விக்கிற கோஷ்டி இருக்கும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் ஒரு பையன் ஊகாவை தேடி வந்தான்ல அவனை போய் பாக்குறாங்க. இந்த பையன் பேரு தான் பிங்கான், அதாவது நம்ம ஊகாவை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனான்ல அவன் தான் ஊகாவை தேடி கூட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட சிஸ்டர் தான் அந்த தோத்து போன பொண்ணு நமக்கு தெரியும்ல, அவளை பாக்கிறதுக்கு இவன் தான் போயிருப்பான் போல.
இந்த கூட்டம் வரதை பார்த்துட்டு எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க உங்களுக்கு நாங்க வரவேற்பு கொடுக்கலாம் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த வேலையை ஊகா கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்ற பாக்குறான். கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே அவனுக்கு போயிட்டு இருக்கு ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம். ஆனால் நமக்கு ரொம்ப வரத்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல, இனிமே நான் வாழ்க்கையை மாத்தி வாழலான் இருக்கேன்னு அந்த பிங்க சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீங்க மாத்தி வாழலாம், உங்க சிஸ்டர் தான் ஊகாவோட ஆளுங்களால பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்ல பிங்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி. இங்க நம்ம ஊகாக்காக வெயிட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேம் விளையாடிட்டு. ஊகா அங்க வரான். உங்களுக்கு நான் விளையாடுறதுக்கு வரணுமா இல்ல உங்க சைக்கிளை ரிப்பேர் பண்ணவான்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் போய் சைக்கிளை பாக்குறாங்க. பார்த்தா வீல் எல்லாம் தனித்தனியா கழண்டு கிடக்கு. எவன்டா அது வீல கழட்டதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கத்த ஆரம்பிக்க ஊகாக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. சுத்தி முத்தி பாத்துட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு சைக்கிள் எல்லாம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா இங்க ஊகாக்கு சின்ன சின்ன ஞாபகம் எல்லாம் வருது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கூட இந்த கேம் விளையாடுறது போதுதானே அது பிரச்சனையே வந்துருச்சு. அந்த பிங்குக்கும் ஊகாக்கும் நிறைய போட்டி இருக்கும் போல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஊகாவோட அம்மாவும் என்னடா கடையில எனக்கு வியாபாரமே நடக்கலன்னு பேசிட்டு இருக்க ஒரு பையன் எட்டி பாக்குறான். வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு அவங்க அம்மா கூப்பிட்டு போறாங்க. ஆனா பார்த்தா கையில ஒரு கல் எடுத்து உங்க கடை கண்ணாடிய மறுபடியும் உடைச்சிடுறான். கண்ணாடியை எத்தனை தடவை மாத்துறதுன்னு கணக்கில்லாம கடை கண்ணாடி உடஞ்சுகிட்டே இருக்கு. ஊகாவோட அம்மா ஊகாக்கு போன் பண்ணிடுறாங்க. கடை கண்ணாடி உடஞ்சிருச்சா, இன்னைக்கு கடைக்கு லீவ் விடுங்க, உள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊகா போனை கட் பண்ணிட்டு போலீஸ்க்கு போன் பண்றான். பிங்க ரிலீஸ் ஆயிட்டானான்னு. ஆமா நமக்கு சொல்ல ஊகாக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. தேங்க்ஸ் போனை கட் பண்ணிட்டு வேகமா சிங்கிக்கு போன் பண்றான். எங்க இருக்கன்னு கேட்டுட்டு சிங்கி அப்பதான் பக்கத்துல ஒரு கடையில மில்க் ஷேக் வாங்கி குடிக்கலான்னு போயிட்டு இருப்பா போல. வெளியே வரும்போது இன்னைக்கு எப்படி ஓட போற அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க அவளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் ராணின்னு சிங்கி கேட்கறதுக்குள்ள ஊகா அங்க வரான். அந்த பையனை அடிச்சு போடுறான். ஊகாவை பார்த்தோன்னு அந்த பையன் தலை தெரிச்சுட்டு ஓடி போயிட நீ வா என் கூடன்னு ஊகா சிங்கியை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். இங்க இந்த ரவுடி பசங்க மறுபடியும் ஒரு 4-5 பேர் கூட்டமா போயிட்டு நம்ம ஊகா ஒரு கடையில ரிப்பேர் பண்ணுவான்ல அங்க போயிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஒருத்தன் போட்டோகிராஃபர் இருப்பான்ல அவன் முதல்ல வெளியே வரான். என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு அடுத்தவன் வேகமா அந்த ரவுடிங்க எல்லாம் உள்ள போலான்னு ட்ரை பண்ண ஊகா உள்ளதான் இருக்கான். ஓங்கி ஒரு மிதிச்சிட்டு பக்கத்துல வந்துடுறான். கையில ஒரு பெரிய ஸ்பேனர் ஒன்னு எடுத்து இங்க பாரு நான் பிங்க பாக்கணும், அவனை பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல அந்த பையன் நடுங்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பிங்க அவன் தங்கச்சியை பாக்கிறதுக்கு உள்ள போயிடுறான். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு என்ன பாக்கிறதுக்கு வராத, உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, எந்த கிளம்பி போயிடுன்னு அவன் சொல்றா. நல்லா தானே இருக்க, உன்னை யாரும் புள்ளி பண்ணல அப்படின்லாம் அவன் கேட்டுட்டு இருக்க. உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப சொல்றா. பிங்கோ அங்க வந்து கிளம்பிட்டு இருக்கான். பிங்கோட தங்கச்சி அமைதியா அவனையே பாத்துட்டு இருக்கா. பிங்கு வெளியே வரத்துக்குள்ள அந்த ரவுடி பையன் அந்த தலைவன் இருப்பான்ல அவன் போன் பண்ணிட்டு உன்னை ஊகா பாக்கணுமா அப்படின்னு சொல்ல அவனும் நேரா கிளம்பிடுறான். ஊகாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஊகா அங்க வந்ததும் ஊகா நல்லா இருக்க போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஊகா பாக்குறான். பிங்கு நான் சொல்றது கேளு, ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தா வாழ்க்கையில நம்மளால முன்னேறவே முடியாது, ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அதே இடத்துல நிக்காதன்னு சொல்ல நானும் வந்ததுல இருந்து ஃபார்வர்ட் பண்ணி போலான்னு தான் ட்ரை பண்றேன், எல்லாத்தையுமே விட்டுட்டு என் தங்கச்சியை பார்க்க போனேன், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் பிங்கு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.